ஆமாமா அந்த நடிகை நல்லா தான் இருப்பா. சிங்கம் சார், உங்க ராசியான கையால கடையை நீங்க தான் திறந்து வைக்கணும். வேணாம் மோட்டு வேண்டாம். நான் உங்களுக்கு பல தடவை உங்க கடையை இனாகுரேஷன் பண்ணி பிரச்சனையில மாட்டி இருக்கேன். இன்னைக்கு என்ன விட்டுடுங்கப்பா, வேற யாரையாவது கூப்பிட்டுக்க. உங்க ராசியை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு திறந்து வைங்க சார். சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நீங்க தான் சார் அதிர்ஷ்டத்தின் உச்சம். தயவு செஞ்சு. அட பாவி. அப்பா உச்சத்துக்கே போயிட்டாரு. குடே ரிபனை நான் கட் பண்றேன். சரி. உச்சத்துல இருந்து வந்து பீட்சா தயாரி பண்ணாருமா. அப்படிதான் நல்லா தூக்கி போடு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு டபுள் பெட் வேணும். இதான் என்னோட அட்ரஸ். நானும் டாக்டர் ஜட்காவும் சேர்ந்து டபுள் பெட்டை ரெடி பண்றோம் மோட்டோ. நீயும் கஜகஜாவும் சேர்ந்து வேற பெட்டை ரெடி பண்ணுங்க. இங்க பாரு, சூப்பர் சேர் ரெடி பண்ணிட்டேன். எப்படி? ஐயோ ஐயோ. ஆஹா, இப்ப பாத்தீங்களா, சேர சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். நீங்களா சிரிச்சீங்களே, இப்ப வந்து உட்காந்து பாருங்க. வேண்டாம் வேண்டாம், முதல்ல நான் தான் உட்காருவேன். அட என் உயிர் நண்பா, நான் முதல்ல உட்காந்து பாக்குறேன்பா. ஓ அதெல்லாம் முடியாதியா கஜகஜா, நான் தான் முதல்ல உட்காருவேன். நாயுடு, எப்படி நான் உட்காருவேன். நான் கஷ்டப்பட்டு தயார் பண்ண சேர நீங்க 3 மண்டையர்களும் சேர்ந்து உடைச்சிட்டீங்களே. யோ கஜகஜா, உங்கள யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு எலும்பு பண்ணீங்கன்னா இந்த அலமாரி கபால்னு ரேடியோட வாங்கயா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உதவி பண்றேன். பூசணிக்காய் மண்டையா 10 2 பேரும் அந்த டபுள் கார்டு பெட்டை ரெடி பண்ணுங்க. டேய் நாயுடு, இங்க பாத்தியா எவ்வளவு சீக்கிரமா பீரோட கதவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு. எனக்கு அலமாரிலேயே சமாதி கட்டிட்டடா போட்டோ. சீக்கிரம் வெளியேடுங்கடா, இல்லாட்டி என் மாமியார் திட்டோம்டா. இந்த டோர் ஏன்பா திறக்க மாட்டேங்குது? ஏன்னா கதவுக்கான ஹேண்டில மோட்டு பின்பக்கமா அடிச்சு வச்சிருக்கான். எல்லாமே இவன் தலைக்கில தான் செய்வான். அவசரத்துல நான் அதை மறந்து போயிட்டேன். கஜகஜா சொல்றத கேளுங்க. இந்த மோட்டு பின்பக்கமா இத பிட் பண்ணிட்டான். நாங்க இப்பவே ஆக்ஸ பிளேடை எடுத்து இத தனித்தனியா பிரிச்சு எடுத்துடுறோம். யோ கஜகஜா, வேணவே வேணாயா. அலமாரியோட சொத்து என்னையா வெட்டினாலும் வெட்டிடுவீங்க. ஆள ஓடுவையாயோ கஜகஜா, காப்பாத்துங்க. வாங்க, நாம போய் மோட்டு பத்திர ஒரு வழி பண்ணலாம். அவங்களால நம்ம உடம்பு எவ்வளவு புண்ணா இருக்குன்னு காட்டலாம். அட நீங்க தேவையில்லாம கோவப்படாதீங்க சிங்கம் சார். அவங்க வேணும்னே இத பண்ணிருக்க மாட்டாங்க. சும்மா விட போறதில்ல, எல்லாரையும் தூக்கி ஜெயில போட போறேன். வேண்டாம் சிங்கம் சார், நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்க. இவங்க செய்யற வேலைக்கு கோபம் வராதவனுக்கு கூட கோபம் பொத்துக்கிட்டு வரும். பர்னிச்சரை செய்யற லட்சணத்தை பாரு. சுத்தியை எப்படி பிடிக்கணும்னு தெரியல, ஆனா கார்பெண்டர்னு நினைப்பு. அதை என்கிட்ட கூட நான் எப்படி சுத்தியை பிடிச்சு ஆணி அடிக்கணும்னு சொல்லி தரேன். இப்படிதான் இப்பாடி. யாருக்குடா சுத்தியை பிடிக்க தெரியல?
சிங்கம் சார், இப்ப நீங்க தான் தேவையில்லாம போய் பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. அப்புறம் மோட்டு பத்துல மேல போய் பழிய போடுறீங்க. உங்ககிட்ட யார் ஆணியை பிடிக்க சொன்னது? கரெக்ட் தானே மோட்டோ? தப்பு செய்யறது மனித இயல்பு தானே, அதெல்லாம் சகஜம். பாருங்க, நான் இப்ப அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே நீங்களும் இருந்திருக்கலாம்ல. பிரச்சனை எப்போ வரும்னா நீங்க எந்திரிச்சு என்ன வரும், அது உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் சேர்த்து தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன மட்டும் நீங்க பாரு, நான் எந்திரிச்சு தான் நிக்கிறேன். அட, என்ன இது? இந்த ஸ்டூல் எப்படி என் பின்பக்கத்துல வந்து ஒட்டிக்கிச்சு? மரியாதையா இந்த ஸ்டூல் எடுங்க, இல்ல உங்க எல்லாரையும் அப்படி போடு, அமைக்கி போடு, நல்லா இழு. ஒரு நிமிஷம் இருக்க பாக்ஸர் அண்ணா, அந்த ஸ்டூலுக்கு எந்த சேதாரம் வராம உங்க பின்னாடி அப்படியே கட் பண்ணி எடுத்துறேன். வேணாப்பா வேணாம், உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. டேபிளோட சேர்த்து என் டிக்கியே நீ வெட்டி எடுத்துருவேன். அதான் தானே சொன்னேன். பாக்ஸர் நில்லுங்க, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லுங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. மோட்டு பத்லு, உங்களை விட மாட்டேன். எல்லா எபிசோடும் ஒரே டைலாக் சொல்றானே இவன். இங்க பாருங்க சிங்கம் சார், கொஞ்ச நேரம் உள்ளவே இருக்கட்டும். இப்போ இவர் வெளியில வந்தா கஸ்டமர் ஓடி போயிடுவான்ப்பா. ஏப்பா என்னோட டபுள் பெட் ரெடி ஆச்சா இல்லையா? ரெடியா இருக்குங்க, நீங்களா வந்து பாருங்களேன், பிரமாதமா இருக்கும். மரியாதையா என்ன கதவை திறந்து வெளியே விடுங்க, இல்ல உங்களை விட மாட்டேன். ஏய். பாத்துக்கலாம் சார், எவ்வளவு இடம் இருக்கு பாருங்க, உள்ள ஒரு ஆளே படுத்துக்கலாம். எங்க சார் போனீங்க? என்ன வெளியில விடுங்க. அந்த கபோர்டுக்குள்ள படுத்த சிக்கு இதுக்குள்ள வந்துட்டானோ? என்ன இது குரல் மட்டும் கேக்குது? பண்றீங்களா இல்லையா? இன்னைக்கு சீக்கிரம் நம்ம துவச்சு பிடிச்சு காய போட்டுருவாங்க. ஓடுகோ. ஆஹா, உள்ள சமாளி ஆயிடுவோம் போல இருக்கு. எப்படி சார் உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லா பண்ணிருக்கேனா? சீக்கிரமா இந்த பெட்டை கொண்ட என் வீட்டுல போடு, காசை உனக்கு அங்க தரேன். ஓகே சார். வந்துட்டீங்களா சார்? உன்னை விட மாட்டேன்டா, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நில்லுங்க. இதோ வர, திரும்பி பார்க்காம ஓடினதான் நல்லது. இல்லங்க, நிக்க மாட்டேன். stop in the name of law. ஏய் மோட்டு பத்லு, நம்ம கடைக்கு வா, போய் இந்த பக்கம் போலாம். பத்லு, எதுக்காக இந்த இதை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம்? இதுக்கு கீழே சின்ன சின்ன வீல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல. அப்படியா? சரி, அப்ப நம்ம இதை தள்ளிக்கிட்டே போயிடலாம் மோட்டோ. ஓரம் போ, ஓரம் போ. ஏய் நில்லுங்க, மோட்டு பத்லு சொன்னா கேளுங்க. மோட்டோ Stop முன்னால in ஒரு the name கண்டையில of போட்டு law. பாரு. ஏய். அம்மே. அட பாவி, மறுபடியுமா? இப்ப சொல்லுங்க பாக்ஸர், உங்களுக்கு அவங்க மேல கோபம் வருதா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். சிங்கம் சார், இப்ப எனக்கு வர்ற கோவத்துக்கு என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இனிமே நான் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே மாட்டேன், பாருங்க. அதத்தான் நானும் சொன்னேன், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள பின்னி. அப்பா என்ன இல்ல, போட்டு பத்துலுவ சொன்ன. சீக்கிரம் மோட்டோ, வேகம். போக போக விடாதீங்க, அவனுக்கு ஒரு வழி பண்ணணும். பின்னாடி அந்த சிங்கம் ஒரே டைலாக சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரம் ஓடு. ஏய் மோட்டு பத்லு, மரியாதையா நில்லுங்க, நிக்கிறதுக்கா ஓடுறோம்? உங்களை சும்மா விட மாட்டேன். ஏய் ஐடியா. ஏய் மோட்டோ, pick up the samosa. ஏய் பாஸ், பாஸ். ஐயா. அட பாவி, நான் அவங்களை சும்மா விட மாட்டேன். ஐயா. அங்க பாருங்க சார், அவங்க ரெண்டு பேரும் உள்ளதா இருக்காங்க. உள்ள போய் அவனுக்கு ரெண்டு பேரையும் போலாம் தருவோம். சார், சார், வேணாம், வேணாம், சொன்னா கேளுங்க. அட பாவி பாக்ஸர் தடியா, உள்ள பூந்து என்ன போட்டு அடி அடி நடிக்கிற, இவனுங்க ரெண்டு பேரையும் அடிடா. ஒரே டைலாக் சொன்னல, அதான் இப்படி. தடியா இங்க உட்கார்ந்திருக்கானா? பாக்ஸர் சீக்கிரம் வாயா, எங்கயா போன? வந்து இவன போல. அட பாவிங்களா, எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் என்னையே அடிக்கிறீங்களே, காப்பாத்துங்க. சாரி சார், மோட்டு பத்துலு எங்க?
எஸ்கேப். அம்மா. ஜட்காவும் கஜகஜாவும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இங்க இருந்து 13 கிலோமீட்டர் போய் அந்த வீட்ல நாம தான் டெலிவரி பண்ணணும் மோட்டோ. சீக்கிரமா நாம மேல போய் கட்ல ஓனர் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாம். பாத்துடா, மெதுவா தூக்கிட்டு வா. முடியல, வெயிட்டா இருக்கு. பார்த்து பத்துல விட்டுறாத. ஏய், இந்த மோட்டோ விடாத. மறுபடியும் வா. அம்மா. மோட்டோ அங்க பாரு. மோட்டு பத்லு. அது நாங்க நாங்க இந்த இல்ல. ஊரை விட்டு Stop in the name of law. ஏய். இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். மோட்டோ இல்லைங்கடா. கட்ல கட் பண்ணு.